ஏமா பக்கத்துல இருந்த நான் சொல்லிட்டு இருக்கேன், ஆளையே பார்க்காத ஒருத்தன் சொன்னா அதை பத்தி பேசிட்டீங்க. நான் அதை பத்தி திரும்பி தான் கேட்கிறேன்னா, அவர் கையை பிடிச்சிட்டு அழுதாருங்கிறது கோபம் வருதுமா, வார்த்தை தப்பா போயிடக்கூடாது. யாரை பற்றி என்ன பேசுவது? காமராஜர் மகத்தான ஒரு தியாகியோடு ஒப்பிட்டு பேசுகிற யோகிதை தமிழ்நாட்டுக்கு ஒன்று இருக்கு. திரும்ப திரும்ப அதான் சொல்றேன். சினிமாவில் கூத்தடிச்சவன், நாடகத்தில் கூத்தடிச்சவன்லாம் காமராஜருடைய பெரிய மனுஷன் சொல்றதை எப்படி ஏத்துக்க முடியும்? இல்ல தனிநபர் விமர்சனம் வேணா. தனிமனுஷன் ஏமா காமராஜர் தனி மனுஷனா? இல்ல அவரு பொது தலைவர், அவரு நான் எதுவுமே கூத்தாடி நாடகத்துல அது தனி மனுஷன் இல்ல. காமராஜர் கையை பிடிச்சாலும் தனி மனுஷன் தானே. அதுக்கு தான் பதில் இது. இவரோட ஒப்பிட்டு பேசுறது யோகிதை வேணுங்கிற. இல்ல என்ன அப்படி உள்நோக்கம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க? வேற என்ன? கையை பிடிச்சு அழுதாருன்னு சொன்னாக்க இதுவே எவ்வளவு பெரிய மோசம் யோசிச்சு பாருங்க, அப்ப தெரியும் யார் யார் கையை பிடிச்சு அழுவாமா. இந்த நாட்டுடைய பொது வாழ்க்கையை தியாகமா ஒரு வேள்வியாக நினைச்சு வாழ்ந்த காமராஜர். நீங்க எல்லாம் பொழுதுபோக்கு அரசியலுக்கு வந்தீங்க. இல்ல முதல்வர் சொல்றாரு இது பெருசுபடுத்த வேணாம், அவரு பெருசுபடுத்த வேணாம்னா பக்கத்துல இருக்க அந்த பையனை கூப்பிட்டு முட்டா பேர ஏண்டா பேசுன மன்னிப்பு கேளுன்னு சொல்லுங்க. இல்ல திருச்சி சிவா அறிக்கை வெளியிட்டிருக்காரு. என்ன காமராசருடைய மாண்பையும் மரியாதையும் என்றும் போற்றக்கூடியவன், அந்த வகையில நான் பேசல, இதை பெரிதுபடுத்த வேணாம். அதைத்தான் சொல்றேன். கையை பிடிச்சு அழுதாருன்னு சொன்னதை அதுக்காக வருத்தம் தெரிஞ்சேன்னு சொன்னாரா? பெரிதுபடுத்தாதுன்னா அதுக்கு அர்த்தம் தான் வேற, வருத்தம் தெரிஞ்சா அதுக்கு அர்த்தம் வேற. உங்களுக்கு வருத்தம் தெரிவிக்கணும். நிச்சயமா நிச்சயமா குறைந்தபட்சம் அந்த வருத்தமாக தெரிவித்தால் அவர்களுக்கு மரியாதை. உங்க கட்சியுடைய மாநில தலைவர் செல்வபிரசாத் முடிச்சாச்சு. அம்மா இந்தமா ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.